நான் கேப்டன் மறைந்து நேற்றோடு 100 நாள் நான் ஆயிருக்கு. இப்போதான் 100 நாள் ஆகிறதுனால நான் இதுவரைக்கும் நம்ம வீடு கேப்டனுடைய நினைவகம் தவிர வேறு எங்கும் செல்லாமல் இருந்தேன். இந்த கூட்டணி அமைந்த பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோட இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிறது. நான் எல்லா இடத்துலையும் சொல்றது மாதிரி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர், கேப்டன் என்கின்ற 3 மனிதர்களாக பிறந்த தெய்வங்களாக இருக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்த மகா கூட்டணியை அமைச்சிருக்கார். இப்போ கூட ஸ்டேஜுக்கு வந்தோடனே அந்த 3 தெய்வங்களுக்கும் பூ போட்டு மரியாதை செய்துட்டு தான் உங்க முன்னாடி நான் வந்து நிற்கிறேன். யார் கேப்டன்? யார்? உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் சகோதரர், உங்கள் அன்பு பிள்ளை. இன்னைக்கு கேப்டன் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, உலகமே கண்ணீர் விட்டுச்சு. உலகமே கண்ணீர் விட்டுச்சு. அந்த 2 நாட்கள் சென்னையில் கூடிய கூட்டம் வரலாறு. அது மட்டும் நேராக வர முடியாதவள் 2 நாட்கள் டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிடாம அவங்க வீட்லேயே ஒரு நிகழ்ச்சி நடந்தது போல கேப்டனுக்காக கண்ணீர் அஞ்சலியும் மலரஞ்சலியும் செலுத்தினீங்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பெண்கள் அழுவாங்க, ஆனால் அதிகமாக ஆண்கள் அழுதது கேப்டனுக்கு தான். அதிகமான ஆண்கள், அன்பு சகோதரர்கள், என் அன்பு சகோதரர்கள் கேப்டனை இழந்த துக்கம் தாங்காம என்னுடைய சகோதரர்கள் இழந்தது மிகப்பெரிய அளவு என் மனதை பாதிச்சிருக்கு. அதனால சொல்றேன், நல்லவர் கேப்டன் இழந்துட்டோமே அப்படின்னு நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்கல்ல, ஒரே ஒரு விஷயம், என் மக்களே என் மக்களே என் மக்களே, உங்களை தங்க தட்டில் வைத்து நான் தாளாட்டுவேன். கேப்டன் வாழ்ந்தார் வாழ்ந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டிருக்கார், வாழ்வார் என்ற சரித்திரத்தை உருவாக்குவேன் சொன்னாரே. எனக்கு 2 ஆம்பளை புள்ளதான், எனக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் வீடுகளுக்கு வந்தால் எங்கள் 4 பேருக்கு ஒரு வேளை சோறு போட மாட்டீங்களான்னு கேட்டாரே கேப்டன். அந்த உத்தமருக்கு, அந்த நல்லவருக்கு, அந்த புண்ணியவானுக்கு நீங்கள் ஒரு நன்றி கடன் செலுத்த இந்த தேர்தலை உங்கள் கெஞ்சி நான் கேட்டுக்கிறேன். இந்த தேர்தலை தலைவருக்காக, கேப்டனுக்காக ஒரு வாய்ப்பை நமது சிவக்கொழுந்து அவர்களுக்கு நீங்க தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். என் தாய் குலங்களே, கொட்டு முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? நமது சிவக்கொழுந்துவை வெற்றி பெற செய்வீர்களா? 1வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? இன்னைக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாற்றிய திமுக பாஜக கட்சிகளுக்கு சவுக்கொடியை கொடுப்பீர்களா? மகத்தான வெற்றியை சிவக்கொழுந்துக்கு தருவீர்களா? ஏன்னா 1000 ரூபாய் தர அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க பெண்களே. அது மட்டும் இல்லை, கஞ்சா புழக்கம், மது, சட்டம் ஒழுங்கு என்று இன்னைக்கு தமிழகமே அதில் பாதாளத்தில் போயிடுச்சு. இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எங்கேயும் வறுமையில் இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. எல்லா விலைவாசியுமே உயர்ந்து போச்சு. இந்த நிலையெல்லாம் நம்ம மாற்றணுமா வேணாமா? அப்போ உங்களுடைய வாக்குகள் தான் இங்கே முக்கியம். நாங்கள் உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கோம். கேப்டன் எவ்வளவோ சொன்னார், அப்போ மக்கள் புரிஞ்சிக்கல. அவர் இறந்ததுக்கு பிறகு இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் ரொம்ப லேட். அதுக்கு தான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் கேப்டனை இப்போ புரிஞ்சுக்கிட்டவங்க கேப்டனுடைய வேட்பாளருக்கு, கேப்டனுக்கு போடுற மாதிரி நினச்சி ஒரு வாய்ப்பு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். தருவீங்கள? உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி உறுதி தான், மாற்றம் இல்லை. துளசி கூட வாசம் மாறும், நம் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது என்பதை இந்த தேர்தலில் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மச்சானும் இல்லை, பச்சானும் இல்லை, அந்த பச்சா இங்க பலிக்காது, அந்த பாட்சா இங்க பலிக்காது என்று கேப்டன் உண்மை விசுவாசிக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை 1ஆம் நம்பர் பட்டன் கொட்டும் முரசு சின்னத்தில் தந்து அமோக வெற்றியை தாருங்கள்.